அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு கற்பக விருட்சம் போல் கேட்ட வரம் அருளும் ஆணி மாதம். இந்த ஆணி மாதம் முழுவதுமே கும்பராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த ஆணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் இந்த மாதத்தில் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார். அதே போல் மிதுனத்தில் குரு மற்றும் சூரியனோடு இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிறார். குறிப்பாக முக்கிய கிரகமான சனி பகவான் இந்த ஆணி மாதத்தில் வக்ரம் பெறுகிறாருங்க. செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய பார்வையும் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களில் கும்பராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு இந்த ஆணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி ஜென்ம சனியாக சஞ்சரிக்கிறாரு. இதனால் வாக்கிய கணித ரீதியாக சனி உங்கள் ராசியில் இன்னும் இருக்கிறாருங்க. எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குங்க. அதனால் உங்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. வாக்கிய கணித ரீதியாக சனி உங்களுடைய ராசியில் இன்னும் இருக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குங்க. அதிக கவனம் நல்லது. அதே போல் செவ்வாயினுடைய பார்வை சனி மீது பதிகிறதுங்க. குருவினுடைய பார்வையும் சனி மீது பதிகிறது. இருப்பினும் எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. நீங்கள் ஒன்று நினைக்க வேறொன்று நடக்குங்க. அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் மாற்று யோசனை வைத்துக் கொள்வது நல்லதுங்க. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் விரயங்கள் ஏற்படுங்க. எதிரிகள் பலம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வளர்ச்சியில் குறுக்கீடுகள் ஏற்படும். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் முழுவதுமே மேசராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு. இந்த சுக்கிரனுடைய பயிற்சியின் காரணமாக கும்பராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் சுகஸ்தானாதிபதி. சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கை கூட இருக்குது. அதாவது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு கல்வி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய கல்விக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல கடமையை செவ்வனே செய்து முடித்து வெற்றியும் காண இருக்கீங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் கும்பராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. தாய் வழி ஆதரவு இருக்குதுங்க. இதுவரை மற்ற சகோதரர்கள் மீது காட்டிய பாசத்தை இப்போது உங்களிடம் காட்ட இருக்கீங்க. வெளிநாடு முயற்சியில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய சுறுசுறுப்பான செயல்பாடு மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் என்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் இருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல கும்பராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் சாதகங்கள் நிறைந்திருக்கு. இந்த சனி பகவானுடைய நிலையின் காரணமாகவும் மட்டும் அதிக கவனத்தோடு செயல்படுவது நல்லது
என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடக ராசிக்கு புதன் வருகிறார். உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் புதன். அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்திற்கு வருவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். காரணம் கேட்டவன் கேட்டிட்டில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறுங்க. சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்களும் இப்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். உத்தியோகத்தில் இதுவரை நீங்கள் கேட்டும் கிடைக்காத ஊர் மாற்றங்கள் இப்பொழுது கிடைக்க இருக்கு. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் உண்டு. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. அதே போல பாடல் பெற்ற திருத்தல தரிசனமும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய பார்வை ஏற்படுகிறது. அதாவது இந்த ஆனி மாதம் முழுவதுமே சிம்மத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியை பார்க்கிறார். அதே நேரத்தில் குருவினுடைய பார்வையும் சனியின் மீது பதிவதால் உங்களுடைய ராசி புனிதம் அடைகிறது. எனவே பெயரளவில் பாதுகாப்புகள் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதத்துல இந்த மாதம் முழுவதுமே சிம்மத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியை பார்க்கிறார். அதே நேரத்தில் குருவினுடைய பார்வையும் சனி மீது பதிவதால் உங்களுடைய ராசி புனிதமடைகிறதுங்க. எனவே பெரிய அளவில் பாதிப்புகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வையும் சனி மீது பதிவதால் உங்களுடைய ராசி புனிதமடைகிறது. எனவே பெரிய அளவில் பாதிப்புகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆனி மாதம் அமைஞ்சிருக்குது. கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று சிந்திக்க இருக்கீங்க. கொடுக்கல் வாங்கலில் நிறைய பாக்கிகள் தேங்கி இருக்கும். அவற்றையெல்லாம் கொடுத்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆனி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உடன்பிறப்புகளால் விரயங்கள் உண்டு. இந்த விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. நண்பர்கள் ஒரு சில காரியங்களை செய்து தருவதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் பின்வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. இக்காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. அதே நேரம் விரையாதிபதியாகவும் சனி விளங்குவதால் விரயங்கள் அதிகரித்தாலும் அந்த விரயங்கள் சுப விரயமாக அதை மாற்றிக்கொள்ள முன்வருவீங்க. அதற்கான முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்கு. தொய்வடைந்த கட்டிட பணி மீண்டும் தொடருங்க. கல்வி மற்றும் கலைத்துறை சம்பந்தமாக எடுத்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பிள்ளைகளுடைய மேல் படிப்பு சம்பந்தமாக அயல்நாடு செல்ல நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சி கைகூட இருக்கு. பணிபுரியும் இடத்தில் சில பிரச்சனைகள் வரலாங்க. இது போன்ற நேரங்களில் சனிக்குரிய சிறப்பு தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டு வந்தால் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. கும்பராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குறுக்கீடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளால் தொல்லைகள் உண்டு. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்குங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு நினைத்த இலக்கை அடைய முடியுங்க. பெண்களுக்கு விரயங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல வீடு மாற்றம் நன்மை தரும் விதத்தில் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனீஸ்வரர் வழிபாடு சந்தோஷத்தை வழங்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.